டிராஃபிக் ராமசாமி சும்மா அவன் ஒரு பீஸ் போன பல்பு எங்கேயோ போஸ்ட் ஓட்டின்னு டாட்டா காட்டின்னு போகிறவர் வந்தார். அவர் இன்னொரு எங்கே போய் படுத்துன்னு ஒளிகிறாருன்னு தெரியல, எலி பூந்தில் படுத்துன்னு தூங்குவார் அவர். அவன் ஒரு குரங்கு, அவனை போட்டு நிற்க வச்சுட்டு அலையிறான் ரோடு. ஸ்ரீரங்கத்தில் அலைஞ்சான், எல்லாம் போட்டா பிடிச்சின்னு வந்தான். அம்மா போட்டாங்க நிறைய இருக்குது, காரு போட்டாலும் நிறைய இருக்குது, இத்தனை காரு நிற்குது. நான் ஸ்ரீரங்கத்தில் அட்ரஸ் தான் போட்டான். ஏன் வயசில் எனக்கு அது எங்கன்னா ஒரு கிழை கட்டு இருந்தான்னா அவனுக்கு என்ன இதெல்லாம் தேவையாது? அவங்கள பற்றி நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்களே, அம்மா தானே எல்லாம், சொல்றதுக்கே இல்லையே. ஒரு வேட்பாளர்ன்ற இதே கிடையாது. அவங்க எல்லாம் என்னைக்கும் சேர்த்துக்கிறதுக்கான காரணமே கிடையாது. ஆளாவே நினைக்கல. அம்மா முன்னாடி அவங்க எல்லாம் ஒரு தூசி. சிபிஎம்ல அதெல்லாம் ஒரு கட்சியா? அது என்னது கம்யூனிஸ்ட்? ஐயோ, அந்த ஆளு பொடுக்குன்னு கீழே விழுந்தா செத்து போயிடுவார் ஊருக்கு. தம்பி, என் தம்பி 82 வயசு, அம்மாவை எதிர்த்து நிக்கிறதுக்கு தைரியம் உண்டா? முதுகெலும்பு இல்லாதவர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் பிளிச்சு மண்டைய விஜயகாந்த் எல்லாம் ஏன் நிக்கல? டெபாசிட் போயிடுமே, டெபாசிட் போயிடும். அவங்கெல்லாம் வந்து ஒண்ணுமே கிடையாது, தூசி கூட கிடையாது, தூசி கூட கிடையாது. அம்மாக்கு எங்க முன்னாலெல்லாம் நின்னாலே காலி. அம்மாவுக்கு போய் போட்டி விட்டு அப்படியேப்பட்ட யாருமே வந்து நிக்கலன்னா இவங்கெல்லாம் என்ன கிடக்கு? ஏதோ நிக்கணுன்றதுக்காக நிக்கிறாங்க தவிர வாண்டடாக அவங்க ஒரு நேமை கிரியேட் பண்ணணும் வந்து நின்னாங்க. பக்கத்தில் டிராஃபிக் ராமசாமின்னா இப்போ யார் நின்னது ஆப்போசிட்டுன்னு தெரியும்ல, அதுக்காக நின்னாங்க தவிர இவங்கெல்லாம் வெற்றியாக வந்துடுவாங்கன்னா அப்புறம் என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது, நத்திங். அவங்க எந்த இருக்கிற இடம் கூட தெரியல. அம்மா கிட்ட போய், அதாவது பெரிய மலைக்கிட்ட போய் ஒரு சின்ன எறும்பு மோதுனா எப்படி இருக்குமோ அதுதான் இன்னைக்கு இடைத்தேர்தலில் நடந்திருக்குது. ஆர்கே நகர்ல நாங்க போய் வாக்குகளை கேட்கும்போது பெண்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க? மேடம், அம்மா ஜெயிச்சாச்சு, 1.5 லட்சம் லீடிங்ல வந்துருவாங்க, இருந்தாலும் நீங்க நடிகை, காமெடி நடிகை, ஏதோ ஓட்ட கேட்டுட்டு போங்கன்னு எங்களை உற்சாகப்படுத்திட்டாங்க. தம்பி, வரலாறு காணாத வெற்றி, வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் தமிழ்நாட்டு மக்களை சேரும். ஆர்கே நகர் வந்து ஓகே நகர் தான். அம்மாவுக்கு எந்த இனி யாருமே கிடையாது. அவன் எதிர்க்க உள்ளவங்கள நிற்காம கூட ஓடி போயிட்டான் பாருங்க டிஎம்கே. அம்மாவை கண்டா சிங்கம் மாதிரி ஆயிட்டாங்க. அம்மா அம்மா தான், மற்றவங்க எல்லாம் சும்மாப்பா. அம்மாவை தோக்கடிக்கிறதுக்கு இனி ஒரு ஆளே கிடையாது. இந்த வெற்றிக்கு அடுத்த வெற்றி ரெடியாக இருக்குது. அம்மாவுக்கு காத்து கொண்டு அம்மா முகம் வெற்றி முகம், ஏறும் முகம், எப்பவுமே வெற்றி முகம் தான் அம்மாவுக்கு. அம்மா கை வெற்றி கை, வெற்றி கை, வெற்றி கை. தடைகளை தகர்த்த காவிய தாய்க்கு கிடைத்த வெற்றி, மங்கள செல்வி மங்கையர் கரசி எங்களுக்கு கிடைத்த வெற்றி, மாதர் குல மாணிக்கத்துக்கு கிடைத்த வெற்றி. எங்கள் அம்மாவை எதிர்த்து போட்டிடுறதுக்கு யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை, யாரும் ஜெயிக்கவும் முடியாதுன்றது இதில் வெட்டா வெளிச்சமாக தெரியுது. இதை எதிர்பார்த்த வெற்றி. மக்களே இன்னைக்கு சந்தோஷ பூரிப்பில் திளைத்து ஆடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் மகளிர் அணியினும் சரி, மக்களும் சரி, ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கோம். பேச வார்த்தைகளே இல்லை. இதை எதிர்பார்த்த வெற்றி தான். அம்மா என்னைக்குமே வெற்றி தான், என்னென்றைக்கும் வெற்றி தான். என்றென்றும் முதலமைச்சர் அம்மா தான், நிரந்தர முதலமைச்சர் அம்மா தான். அம்மா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அம்மா. அம்மாங்கிற 3 எழுத்து இல்லைன்னா இங்க எதுவுமே இயங்காது. அம்மா 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 எங்கள் அன்பின் தெய்வம். தேங்க்யூ, தேங்க்யூ.